லாலா என்ற புயலால் ஒட்டுமொத்த தீவே வெடவெடத்து போயிருக்கின்றது. கருணையே காட்டாத இயற்கை அன்னை மக்களை வாட்டி வதைத்திருக்கிறார். நடந்தது என்ன? மக்களின் கண்ணீர் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த சில நாட்களாகவே இயற்கை அன்னையின் கோர தாண்டவம் உலகம் முழுவதும் உள்ள மக்களை கடுமையாக வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றது. கொலம்பியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் மிக கடுமையான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு கொத்து கொத்தாக மக்கள் உயிரிழந்தனர். மேலும் ஒரு சில இடங்களில் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டு பெரும் பீதியையும் ஏற்படுத்தியிருந்தது. ஜப்பான், சீனா ஆகிய நாடுகளில் பெரும் புயல் ஏற்பட்டு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது. இந்தியாவை பொறுத்தவரை ஜார்க்கண்ட், அருணாச்சல பிரதேசம், கேரளா போன்ற மாநிலங்களில் மிக கடுமையான மழை பொழிவு, நிலச்சரிவு போன்றவை ஏற்பட்டது. இது மட்டுமின்றி எல் நினோ போன்ற காலநிலை மாற்றங்களும் நடந்து மக்கள் பெரும் அச்சத்தில் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்காவில் உள்ள ஹவாய் தீவில் லாலா என்ற புயல் ஏற்பட்டு மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது பசிபிக் பெருங்கடலில் வெப்பமண்டல புயலாக உருவான லாலா ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று ஹவாயின் பிக் தீவை கடுமையாக தாக்கிவிட்டு நேற்று கரையை கடந்தது. இதனையடுத்து ஹவாயின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை, பலத்த காற்று, திடீர் வெள்ளப்பெருக்கு போன்றவை ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஹவாஸ் தீவு முழுவதும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் மின்சாரமின்றி தவித்து வருகின்றனர். புயலின் தாக்கத்தால் மரங்கள் முறிந்து விழுந்ததோடு மின் கம்பங்களும் கடுமையாக சேதமடைந்ததே மின்வெட்டு ஏற்படுவதற்கு காரணமாக உள்ளது. பிக் தீவின் தெற்கு பகுதியில் உள்ள நலேஹு, வயோஹினு ஆகிய கடலோர பகுதிகளில் வெள்ளத்தில் வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டதை அடுத்து அவசர கால மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஆபத்தான சூழ்நிலைகள் நிலவுவதால் பொதுமக்கள் யாரும் அவசியமின்றி வெளியே பயணம் செய்ய வேண்டாம் என்றும், வெள்ளத்தில் மூழ்கிய சாலைகள் மற்றும் மின்கம்பங்கள் அருகில் செல்வதை தவிர்க்குமாறும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.